ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்து ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 30/8/2025 ரேசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-32. ஓகேவா, 0-32 நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மட்டும் தான் இன்றைக்கி 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அது 3ஆம் நம்பர் வீக்லி சார்ட் எடுக்கும்போது நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நம்ம 8 அல்லது 9ஆம் நம்பர் எதிர்பார்த்துருந்தோம். ஏ போர்டு, சி போர்டுக்கு அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான ஒரு ரிலீஸ் தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வெண்டிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000 கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர் டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர் டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரிசல்ட். ஓகேவா, சனிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 960. அந்த 960 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 960 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 393. ஓகேவா, 393. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படின்னா 4. ஓகேவா, 4 1 தான் மெயினாக கிடச்சிருக்கு. 4 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 960 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 0-14. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0-14 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 2. ஓகேவா, 0 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 0-14 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 294. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 294 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 4. 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 294 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லை 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 643. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 643 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 7. 4 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அந்த 643 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 4 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 432. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 432 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 393 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைனா 5. 6 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 432 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இது உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேடம், இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் எந்த போர்டில் வரலாங்கிறத நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் 939 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 939 போட்டு வரும். இதில் எஸ்என் ஆப்ஷன் போட்டு வரும். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 256. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 0. 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 939 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 1 அப்படி இல்லைனா 0 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 184. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து 184 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 3, 5 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது 184 வச்சு அடிக்கல நமக்கு 5 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 059. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 059 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 4, 2 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 059 வச்சு அடிக்கலாம் நமக்கு 2, 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 032 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 032 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 4, 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 032 வச்சு அடிக்கிறது நமக்கு 04ன்னு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் வரலான்னு சொல்கிறேன். இதில் என்ன நம்பர் வரலான்ட்டு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். இதில் வந்து நம்ம 939 வச்சு அடிக்கலாம் நமக்கு 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இதில் வந்து 1ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த 0 அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதே போர்டில் ஏ போர்டிலே பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்தபடியாக நம்ம வந்து 184 வச்சு அடிக்கலாம் நமக்கு வந்து 5 அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 154 வச்சு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் அதுக்கு நேராகவே பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 059 வச்சு அடிக்கலாம் நமக்கு 2, 2, 4ன்னு வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல் போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அப்படின்னா 5 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரும். 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடி நம்ம வந்து 0 அப்படின்னா 4ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். இதில் 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக சி போர்டுக்கு 04 வரலாம். பார்த்தீங்கன்னா மெயினாக 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணக்கில் 0 வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஆனால் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் 0 வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. ஆளோட பொறுத்த வரைக்கும் நம்ம கணிப்பில் 6, 5 தான் நமக்கு வந்து அதிகபட்சமாக வருது. உங்கள் கணிப்பில் 6, 5 வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 54, 45, 50, 05, 64, 46, 60, 06ன்னு பார்த்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 032 ஓகேவா. 032க்கு இன்றைக்கி யார் யார் வின்னிங் கொடுத்தான்னு பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 0990 வந்து கொடுத்துருந்தாப்புல சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு 7 கொடுத்துருக்கல. ரெண்டுக்குமே பவர் வச்சுருந்தப்பனா ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா லவ் டேட் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5, 3 கொடுத்துருக்கல. 5 உள்ள 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா நாசார் அப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 2 கொடுத்துருக்கல. 2ஆம் நம்பர் சூப்பராக சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 2ல் 2ஆம் நம்பர் இவரும் வின்னிங் கொடுத்துருக்கல. ஏபிபிசிஎஸ்சியில் நமக்கு வந்து 02 பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல ஓகேவா. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா 03 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல ஓகேவா. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து 2 பேர் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி ஒரு 2ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல சிங்கிள் நம்பர். ஆனால் வந்து சி போர்டுக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் சிம்சான் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல. 3 போர்ட்லேயும் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2 சான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி சி போர்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது ஓகேவா. நீங்களும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 7 கொடுத்துருக்கல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சி போர்டில் வின்னிங்ஸ் ஆகிருக்கு. அடுத்து குமாரமுத்து அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 7, 2 கொடுத்துருக்கல. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஓரளவுக்கு கம்மியான நம்பர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம மக்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம் ஓகேவா.